சக்தி கிட்ட பேசுறேன். அவ வர முடியுமான்னு கேட்டு பாக்குறேன். அவன் வந்துடட்டும். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷமா ஒன்னா உட்காந்து அந்த பூஜையை பண்ணிடுவோம். சரிம்மா, நீ அவனை கூப்பிடுறபடி கூப்பிடு. ஆனா நாளைக்கு பூஜை கண்டிப்பா நடக்கணும். அவ்வளவுதான், புரியுதா? பாத்துக்க. ஞானம், நான் அவனை வர சொல்லிடுறேன். எல்லாரும் நல்லபடியா சேர்ந்து பூஜை பண்ணிடுவோம். சரிம்மா, சந்தோஷம். ஏய், என்னடி பண்றது? ஏண்டி பேசி பாப்போம். எப்படி வருவாங்க? ஒரு வாரம் இருந்துட்டு வர சொன்னோமே. இல்லடி, அவங்கள வர சொல்ல முடியாதுடி. அறிவு ஏற்கனவே நெருக்கமாயிட்டாங்க. இதுல இன்னொரு பூஜை வேற போட்டாங்கன்னு வையே, கம்பு மாதிரி பச்சக்குன்னு ஒட்டிப்பாங்க போல இருக்கு. என்ன செய்யறது? நீயும் இவங்களை நம்பி ஏமாந்து போய் உக்காந்துட்டு இருக்க. எதையாவது யோசிச்சு நல்லது செய்ய. அம்மாவோட ரொம்ப இம்சையா போச்சுண்ண. அந்த ஜனனியும் வரணுமா? இப்ப என்ன கருமத்துக்கு அவன் இந்த பூஜையில கலந்துக்கணும்? ஒத்து வராத விடியா முஞ்சிய ஒழிச்சு கட்டணும் தானே நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இதுல அவளெல்லாம் கூப்பிட்டு நாட்டாம வேற பண்ணணுமா? இதெல்லாம் சரி வராதுண்ணா. என்னப்பா செய்ய சொல்ற? பெத்ததாயே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது. நான் கெஞ்சியும் பார்த்துட்டேன், எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பார்த்துட்டேன். ஆனாலும் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது. ஏப்பா, இன்னமும் நான் எவ்வளவு தூரப்பா இறங்கி போறது? எதுக்குன்னு நம்ம இறங்கி போனோம்? அந்த ஜனனி பூஜையில கலந்து கூடாது, அதுதானே நமக்கு தேவை. அதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட்டு போனா என்னன்னு அர்த்தம்? ஞானா, கதிரு, எனக்கு குடும்பம்னா அது நீங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைய தான். என் மகனையும் மகளையும் கூட நான் அடுத்த கட்டத்தில் தான் இப்போ வச்சிருக்கேன். அதுவும் நான் முடிவு எடுக்கலப்பா. அவங்க என்னை அப்படி நினைக்க வச்சுட்டாங்க. ஒருவேளை நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்றேன் நான். ஏப்பா, அதை விடுங்கப்பா, அந்த பேச்சை விடுங்கப்பா. முக்கியமான விஷயத்தை பேசுங்கப்பா. குடும்பம் நல்லபடியா இருக்கணும், பூஜை நல்லபடியா நடக்கணும், அது ரொம்ப முக்கியம்ப்பா. ஏய், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ உள்ள வந்த? எல்லாம் எங்களுக்கும் தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நீங்க எதுக்கு இந்த பூஜை பண்றீங்க, யார ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த பூஜை பண்றீங்க, எல்லாம் தெரியும். ஆனா உங்க வீட்டு உத்தமிக செய்ய விட மாட்டாளுங்க போல இருக்கே. சக்திக்கு வேற போனை போட்டு வர சொல்றாளுங்க. அவன் வந்து ஆளா பூஜையில உட்கார்ந்துட்டா அப்புறம் பூஜைக்கு அர்த்தம் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டான். அவன் ரொம்ப தீர்மானமாக தான் போயிருக்கான். அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும், யாரும் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால தானே சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டான். மாமா, உங்க நம்பிக்கை எதிர்பார்ப்பு எல்லாம் சரிதான். ஆனா அந்த பட்டணத்துக்காரி வந்து பூஜையில உட்கார்ந்துட்டா நம்ம நினைக்கிறது எல்லாம் காலி. அவ வராம பூஜை நடந்தாதான் அவ காலியாவா. அவ காலியானா அவ வயித்துல இருக்க வாரிசும் காலி ஆயிடும். வாட்? அதுவுமா பிளான்ல இருக்கு? பின்ன இவளே இந்த பேச்சு பேசுறா. இவ பெத்துக்க போறது இன்னும் நம்ம தலைமையில ஏறி உட்காரும். இல்லாத ஆட்டமெல்லாம் போடும். அதுவும் இல்லாம இப்ப இவங்க 2 பேரும் சொத்து வேண்டாங்கிறாங்க. நாளைக்கு புள்ளைய காட்டி வாரிசு அது இதுன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையில்லாத சிக்கல் ஆயிடும்ல. அதனால தீத்து கட்டுறது தான் நல்லது.
அந்த முடிவை தான் மாமாவும் எடுத்திருக்காரு.